புதுச்சேரியில் நகைகளை திருடி உருக்கி வீட்டு தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த திருடன் வாகன சோதனையில் வசமாக சிக்கியுள்ளார். பகலில் தச்சர் வேலை, இரவில் திருட்டு தொழிலில் ஈடுபட்டவருக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? புதுச்சேரியில் காரைக்கால் தமிழ்நாடு எல்லையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்தவரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி மெதுவாக விசாரித்தனர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் அவரை கோட்டுச்சேரி காவல் நிலையத்திற்கு சரி வாப்பா என்று அழைத்துச் சென்று போலீசார் தங்களது பாணியில் விசாரித்துள்ளனர். அதில் அவர் பூம்புகாரைச் சேர்ந்த 34 வயதான சிவானந்தம் என்பது தெரிய வந்தது. பின்னர் அவரின் செல்போனை வாங்கி பரிசோதித்ததில் கடந்த ஜனவரி 14ஆம் தேதி காரைக்காலுக்கு வந்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அன்றைய தினம் காரைக்காலில் 2 வீடுகளின் பூட்டை உடைத்து நகைகள் திருடப்பட்டதும், அப்பகுதியில் உள்ள செல்போன் டவர்களில் இருந்து சிவராமனின் செல்போனுக்கு சிக்னல் கிடைத்ததும் அம்பலமானது. தொடர்ந்து நன்றாக கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் அந்த 2 வீடுகளிலும் திருடியதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிய சிவராமன் அவற்றை உருக்கி தனது வீட்டு தோட்டத்தில் மறைத்து வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தச்சர் வேலை செய்து வரும் இவர் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு திருட்டு வேலையில் இறங்கியுள்ளார். பகலில் மர வேலை செய்யும் போது வீடுகளை நன்றாக நோட்டமிட்டுக் கொள்வார். இரவானதும் தைரியத்தை வரவழைப்பதற்காக மதுவை தன் நண்பனாக அழைத்து கொண்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது அம்பலமானது. ஏற்கனவே மயிலாடுதுறையில் 4 வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட இவர் கொலை வழக்கிலும் சிக்கியது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த கோட்டுச்சேரி போலீசார் திருடி உருக்கி வைத்திருந்த நகைகளை மீட்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். மரவேலை செய்வது போன்று காலையில் வீடுகளை நன்றாக நோட்டமிட்டு இரவில் கைவரிசை காட்டி வந்த திருடன் கைது செய்யப்பட்டுள்ளதால் காரைக்கால் பகுதி மக்கள் சற்றே நிம்மதியடைந்துள்ளனர்.